தோட்டமே பார்த்தீங்களா? இதோட ஒரு பூவோட சைஸு 1008 கட்டி விதவித நைட்டு போல தான் இதெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அப்படிதான் வரும். மீன் கதவு இப்போதான் சாத்தலான்ட்டு சாத்துறேன். கரெக்டாக வீடியோ சரி 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 உள்ள வரேன். கதவை மீன் வாங்கினவங்க வீட்டு வாசல்லே வந்துச்சு. சரி வாங்கிட்டு கதவை சாத்தலான்னு சாத்துறேன். அம்மாவும் வந்து இறங்குறாங்க. சரி 2 நாள் வந்து இருந்துட்டு போமாண்ணா. இல்லை நான் சாயந்தரமே போயிடுவேன் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. நீ எப்போ வேணா போ அப்படின்ட்டு வர சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்க, ரொம்ப நாள் இல்லை, ஒரு 15-20 நாள் ஆயிடுச்சு நம்ம வீட்டில் மீனுங்கிறதே வாங்கி. நாங்கள் சிசி மீனுன்னு சொல்லுவோங்க. நானும் அப்படி தான் சொல்லுவோம், அவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் விற்றுட்டு வந்தவங்க புல்கண்டை இல்லையே. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் அதிகபட்சம் வந்து என்னோடய வாயில் வந்து புல்கண்டைங்கிற வார்த்தை வரும். ஏன்னா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா வயிறு நல்லா புல்கண்டை மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் நினச்சேன் நம்மளாம் அந்த வார்த்தை சொல்கிறோம் போல இருக்குது, நம்மளா கண்டுபிடிச்சிருக்கோம் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த சிசி மீனோட இன்னொரு பேர் வந்து புல்கண்டையான். இந்த பாருங்க, வயிறு மட்டும் புல்கண்டை மாதிரி தூக்கி காட்ட முடியல, வழுக்குது. வயிறு மட்டும் குண்டு தக்காளி மாதிரி இருக்குது பாருங்க. அதனால இந்த சிசி மீனோட மறுபெயர் வந்து புல்கண்டை. அதனால் நான் கண்டுபிடிக்கல, புல்கண்டைங்கிறது இந்த மீனோட பேர் தான். அப்புறம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? இதோட இன்னொரு மீனும் வாங்கியிருக்கோம், ஆத்து வாழை. இது வந்து அப்படியே நம்ம வெரா மீன் இருக்குல்ல, வெரால் மீன், அந்த மாதிரி எண்ணெய் வருமா இதுலேருந்து? இது எண்ணெய் வருமா? அதான் அந்த நெப்பம் எண்ணெய் மாதிரி வருமா இதில் வந்து இன்றைக்கி வந்து என்னுடைய அன்றாட வேலைகளை வந்து உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். அதுக்கு முதல் முயற்சியாக நாங்கள் எடுத்துருக்கிறது இந்த மீன் தான். அப்படியே வேலைலாம் போக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மதியம் போல் ஒரு இடத்துக்கு வேறு போகணும். அதுக்குள்ளே நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்படி கிளம்புறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, எங்கள் பெரியத்தை வந்து வயலுக்கு போயிட்டாங்க. வயலில் வேலை இருக்குது அப்படின்னு. சின்னத்துக்கு வந்து கால் பழைய மாதிரி வந்து சொரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கால் வலியும் வந்துடுது. அதனால் வந்து தண்ணியில் அவங்கள விடுறது கிடையாது. பாத்திரத்தை அள்ளி போட்டிருக்கேன். தண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சொட்டாக வருது. அது எப்போ ஃபுல்லாகி நான் எப்போ கழுவுறது? அதுக்குள்ளே இந்த மீனையே ஆஞ்சு முடிச்சிடுவேன். பாத்திரத்தெல்லாம் அள்ளி போட்டிருக்கேன். காலையில் நாங்களாம் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி பசங்களுக்கு வந்து சாப்பாடு வடித்து முட்டை குழம்பு வச்சு கொடுத்தேன் ஸ்கூலுக்கு. சாப்பிட்றதுக்கு வந்து இட்லியும் கார சட்னியும் அப்படியே குண்டான் சட்டி எல்லாம் அங்கே கிடக்கு. தண்ணி ஃபுல்லாகட்டும், இதை போய் நம்ம அதுக்குள்ளே அரிஞ்சிட்டு வந்துடும். இது வந்து இந்த மீன் ஆயிடுறது தான் கொஞ்சம் கஷ்டம். இதில் தான் வந்து அந்த செதில் இருக்கும். இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து வழவழன்னு இருக்கும். ஆனால் நம்ம தேய்க்கணும். தக்கடி புக்கடின்னு இங்கே ஆய வேணாம், அங்கே பாத்திரம் கிடக்கு. நம்ம அந்த கொல்லைக்கு போய்க்கலாம் வாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டிலலாம் வந்து வெளில போய் டூர் மாதிரி போகணும், வீடியோ எடுக்கணும், அதை எதையும் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையே இல்லைங்க. பூங்காவனம் மாதிரி எங்கள் தோட்டமே இங்கே பார்த்தீங்களா, வெறும் அது என்ன ரோஸு? டேபிள் ரோஸ். பட் ரோஸ் இல்லை, டேபிள் ரோஸ். எங்கள் வீடு ஃபுல்லாகவே இங்கே பிறகு கலராக இருக்குங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட ஒரு பூ காட்டணும்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, வெயிலில் வச்சா கருவாடாயிடும். வரையிருங்க, இங்கே பாருங்கங்க. இது வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. இதோட ஒரு பூவை பறித்து காட்டுறேன். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரம் தெரியுமா? இந்த மரம் வந்து நல்லா பம்பலாக பெருசாகி கொத்து கொத்தாக பூ வைக்கும். நம்ம வீட்டு வாசல்லையும் இருக்குது. அதை இங்கே ஒரு கன்று வாங்கி வச்சா அதில் இப்போ தான் ஒரு கொத்து பூ பூத்துருக்கு. அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து மஞ்சள் கிடையாது, அது நல்ல அது ஒரு மாதிரியான அந்த லைட் க்ரீன் கலந்தா மாதிரி ஒரு மஞ்சள் இருக்கும்ல, அந்த மாதிரி பூ. இது எப்படின்னா இங்கே பாருங்க, இதோட ஒரு பூவோட சைஸு என் காதில் வைத்துக்கொள்கிறேன். பார்த்தீங்களா, நல்லா பெருசாக இருக்கும். இந்த பூவை விட இந்த பூ வந்து பெருசாக இருக்கும், அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஃபுல்லாகவுமே கொடி ஏறுறதுக்காக தான் இந்த குச்சி நாங்கள் வச்சுருக்கோம். இதில் வந்துங்க மொட்டு வச்சுருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. பூவாக வெடித்து வரும்போது தான் அந்த பூ பூக்குது அப்படின்னே நம்மளுக்கு தெரியும். இந்த இலையாக அந்த மொட்டுமே இருக்கிறதுனால எப்படி பூ பூக்குது, எப்படி மொட்டு வைக்கிது அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ தான் வந்து இந்த அளவுக்கு
ஒரு ஒரு சீசனுக்கும் ஒரு மாதம் போனால் துளிர் அடிக்குது, அடுத்த மாதம் போனால் பூ வைக்குது. அந்த மாதிரி தான் இது பூத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதுக்கான சீசன் வரும்போது இந்த இலையே இருக்காது, ஃபுல்லாகவுமே வந்து இவ்வளோ பெரிய பூவாக தான் பூக்கும். இதை வந்து இன்னும் வீட்டு மேலெலாம் பந்தல் மாதிரி போட்டு இப்படி ஆர்ச் மாதிரிலாம் வச்சு ஏற்றி விட்டால் சூப்பராக இருக்கும். பார்ப்போம். இது இந்த பக்கம் ஏறுனுச்சுன்னா ஏதாவது கட் பண்ணி வச்சு நம்ம வீட்டு வாசலில் ஏற்றி விடுற மாதிரியாக இருந்தாலும் ஏற்றி விடலாம். அதோட இங்கே பாருங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இது நம்ம வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே அதிகபட்சம் எல்லாரோடைய கண்ணையும் கவர்றது இந்த டேபிள் ரோஸ் தான். இந்த பாருங்க, இது ஃபுல்லாகவுமே அழகாக எல்லா இடமும் பூத்துருக்கு பாருங்கள். இந்த பக்கமும் இருக்கும் பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். அதோட இங்கே பாருங்கள், இத்தனோண்டு செடி தாங்க இதில். ஆனால் காயெலாம் ஒன்றும் வைக்கல, இதோட 3 தடவை இந்த மாதிரி கொத்து கொத்தாக வச்சிருச்சு. பொய்ப்பூ இது போல் இருக்குது. இது வந்து நாங்கள் வைக்கல செடி, அதுவாகவே முளைக்கிறது. விதை உழுந்து முளைச்சி அந்த மாதிரி தான் இந்த இதுவும். இந்த பாருங்க, இது பேருனா காக்கட்டான். இந்த கலர் காக்கட்டான் இருக்கும்ல, அந்த ஒரு மாதிரி பிங்க் கலர் கலந்துருக்குல்ல, அந்த காக்கட்டான் இது. இப்போ தான் துளிர் அடிக்குது, கொஞ்சம் கொஞ்சம் பூ வைக்கிது. அது சீசன் வரும்போது பூக்கும். இப்போதைக்கு அந்த சீசன் இல்லை போல் இருக்குது. சரி வாங்க, பேசிக்கிட்டே இருந்தால் மீன் கருவாடு ஆகிடும். கருவாடு குழம்பு தான் அப்புறம் வச்சு சாப்பிட்ணும் நம்ம. ஆனால் இது மண் சூப்பர் மண்ணுங்க, கட்டியாகவே இல்லை பாருங்க. இது மீன் ஆயிடுறதுக்கு வேர்க்குது, வெயில் தாங்க முடிய மாட்டேங்குது. நேற்று நைட்டு ஒரு 7:30 8 மணி இருக்கும், வெயில் செம்ம வெயில் அடிக்குது, மழை பெய்யாது அப்படின்னு. ராத்திரி 8 மணிக்கு இந்த சோளம்லாம் வச்சு முளைப்பு வந்துருக்கு பாருங்க, அதிலலாம் அத்தை வந்து தண்ணீர் பாய்ச்சி ஆனது விட்டு குடமாக ஊற்றி நல்லா இது பண்ணி வச்சுருந்தாங்க. கரெக்டாக மணி 8:30 9 மணி ஆணுச்சு. 10 மணி இருக்கும், 10 மணி ஆணுச்சு. மழை சும்மா படன்னு செம மழை. காலையில் ஏஞ்சி என்னப்பா 8 மணிக்கு தான்ப்பா தண்ணி ஊற்றுனா 10 மணிக்கெலாம் மழை வந்துடுச்சுங்கிறாங்க. நல்ல வேலை வேர்லாம் கொஞ்சம் அப்படியே வெள்ளையே தெரிஞ்சிச்சு. அப்புறம் அப்படி எப்படியும் போட்டு அமுக்கி போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. இல்லைன்னா சுத்தமாக அந்த சோளத்தோட வேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால இது பண்ணிட்டு வந்துடும். அம்மா அந்த சட்டியை ஒன்று எடுத்துருவாம்மா. இங்கே வச்சிட்டியா? சரி மண்ணை தொட்டுக்கிட்டா தான் கொஞ்சம் வழுக்காது நம்மளுக்கு. அந்த இது வச்சுருந்தீங்களே எங்கங்க? யாரு மாமியாரா? நல்லா 50 பைசா காயின் அளவுக்கு இருக்குது. அவங்க தான் போட்டு இப்போ இருக்க 1 ரூபா காயின் சைஸ் தான். அந்த பிறகு இவ்வளோ பெருசு இருக்குது. அவங்க போட்டு இதை வச்சு தேய்ச்சி தள்ளிட்டாங்க. கத்தி விதவிதமாக வாங்குவாங்க, எங்கே போனாலுமே கத்தி தான். இதை அரியறதுக்கு ஒரு கத்தியை காணும், எல்லாம் மழுகுனி கத்தியாக இருக்குது. அந்த ஷார்ப் பண்ணுறது வாங்கணுங்க. அம்மா ஜாமான் பொறுக்கி போட்டேன்னா அம்மா கழுவுறாங்க. சரி, ஒரு ஹெல்ப்பு. வந்தவங்களை உட்கார விடாமல் வேலை வாங்கிட்டு இருக்கியே, அதில் கொஞ்சம் மைண்ட் அவங்களுக்கு அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும். பொண்ணு வீட்டுக்கு போய் அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல. அதான் இந்த செதில்லாம் எடுத்தாச்சு. இது என்ன பண்ணுவோம், இப்படியே போட்டு நம்ம கட் பண்ணிட்டா தேய்க்கிறதுக்கு கறி பாதியாக சதப்பாதியாக அப்படியே வந்துடும். இதை அப்படியே போட்டு நல்லா தேய்ச்சி இந்த குடல்லாம் எடுத்துகிட்டு தேய்ச்சி கட் பண்ணால் சூப்பராக ஆகிடும். இதையும் அந்த மாதிரி தான் தேய்க்கணும். இதெல்லாம் வழன்னு இருக்காது. வாழை மட்டும் கட் பண்ணிடக்கூடாது. வாழை கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பிடிச்சிக்கிட்டு நம்ம இடத்துக்கு தேய்க்கிறதுக்கு சரி வராது. அதனால் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. இது நல்லா அப்படியே வடையாக வரும் இந்த மீன். இது வந்து ஆற்று வாழை. ஆற்றுல பிடிப்பாங்களா? குளத்துலேயும் வளர்ப்பாங்க இந்த மீன் இல்லை, ஆற்று வாழைன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது என்ன, நீங்கள் என்ன மீன் சொல்லுவீங்கன்ட்டு. கெளுத்தின்னு சொல்லுவீங்க. கெளுத்தி கிடையாது இது. கெளுத்திக்கு வந்து இங்கெல்லாம் மீசை இருக்கும். இது வாழை மீன். ஆமாடி, அரை மணி நேரத்துலேயே அது முடிச்சிடலான்னு பார்த்தா அதுக்கே 3/4 மணி நேரம் ஆகிருக்கும் போல இருக்குது. அவ்வளோதாங்க, நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. 2 மீனையும் வந்து தனித்தனியாக வச்சுருக்கேன். பாருங்க, இது வந்து சீசி மீன், இது வந்து அந்த ஆற்று வாழை. எப்படி இருக்குது பாருங்கள். 2 மீனுமே சூப்பர் மீன் தான். உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இந்த இது ஃபிஷ் ஃப்ரை மசாலா. இது நம்ம அங்கே பாண்டிச்சேரி போயிருந்தாலங்க, அங்கே அண்ணி கன்சீவாக இருக்காங்களே, அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி மசாலா பேக்கெட்லாம் போட்டு கடைக்கெலாம் சேல்ஸ் பண்ணுறாங்க.
வீட்டில் வரவங்களும் வந்து வீட்டில் வாங்கிக்கிறாங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே 3 மாதத்துக்கு முன்னாடியே போயிருக்கும் போது கரம் மசாலா, சிக்கன் தூள் அதெல்லாம் தனித்தனியாக, மட்டன் தூள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் வந்து எனக்கு ரொம்ப டேஸ்ட்டு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஃபிஷ் ஃப்ரை தான். இந்த பாருங்க, இதே வந்து இப்போ இடையில போகும்போது இந்த மீன் வறுவல் மசாலா அவங்களே ஓனாக போடுறாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. சரி வாங்கிட்டு வருமேனு ஒரு 10 பேக்கெட் போல் வாங்கிட்டு வந்து நான், சுகுணா, அண்ணி எல்லோரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நான் மட்டும் ஒரு 4 இது போல் எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டுக்கே இது ஒரு பேக்கெட்டில் பாதி வந்துடும். ஏன்னா அதிகமாக தான் மீனுக்கு யூஸ் பண்ணுவோம். இல்லை வேறு ஒன்றும் போட தேவை கிடையாது. அப்படியே உப்பு போட்டு மசாலா இது பண்ணி மிக்ஸ் பண்ணி லெமன் லைட்டாக புழிஞ்சு விட்டுட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மசாலாவும் ஊற்ற மாட்டேங்குது. புளியை ஊற்றி தேங்காய் அரைச்சி போட்டு லெமனை ஊற்றி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இது டேஸ்ட் நல்லா இருக்குன்னு இதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது. அதனால் இப்போ இதுதான் இதுக்கு போட போகிறேன். வாழை மட்டும் போட்டுருங்க. எல்லாத்தையும் பேசுகிறீங்க மற்ற இது மட்டும் போதும். இது வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. நான் நைட்டு போல் கூட குழம்பு வச்சுப்பேன், இல்லைனா நாளைக்கு கூட வச்சாலும் வச்சுப்பேன். ஏன்னா ஃப்ரெஷ் மீன் தான் இது, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி இதை போய் அப்படியே எல்லாத்தையும் அத்தைகிட்ட கொடுத்து அதை மசாலாவை போட்டு பெசர சொல்லிவிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு வந்து முக்கியமான ஒரு வேலை இருக்குது. பெருங்காயத்தை குத்த முடியல, கோணி ஊசியாக இருக்கு. இது எப்படி குத்துறது? கோணி ஊசி இருந்தால் டபக்குன்னு ஓட்டை போட்டுடலாம். இப்போ தாங்க குளிச்சுட்டு வந்தேன். அத்தை மீனெல்லாம் பெசரி வச்சுட்டாங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியலை போட்டுட்டு அடுப்புக்கிட்ட உட்கார எப்படி தகன்னு சிகப்பு கலரில் வந்திருக்கோம் பாருங்க. முறுக்கு தான் சுட போகிறேன். இப்போ நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம இப்போ முறுக்கு சுட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். நைட்டு போல் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. அதனால் ஒரு நாளில் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ முறுக்கு சுட்டு வச்சுட்டேன்னா ஒரு நைட்டு போலையோ இல்லை டைம் கிடைக்கும் போது அதிரசத்தை போட்டு விட்டுருவேன். ஏன்னா அங்கே சுட்டா மாதிரி அதிரசத்தை முன்னாடி போட்டுட்டு முறுக்கை லாஸ்ட்டாக சுட்டேன்னா அது சரி வராது. இதோ பாருங்க, மாவு கொஞ்சம் மாவு தான், 2 இடாக பிசைஞ்சு சுட்டுருவேன். இந்த இருக்கு பாருங்க, இது வந்து 3 கிலோ. சில பேர் சொன்னீங்க ஏன்னா 3 கிலோ மாவு வந்து கொஞ்சமாக அசால்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு. நம்மளுக்கு சீக்கிரமாக புழிய தெரியும், அந்த வேலை தெரியுங்கிறதுனால இது எனக்கு கொஞ்சமாக தெரியுது. தெரியாதவங்களுக்கு இது வந்து அதிகமாக தான் இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு புழிஞ்சிடுவேன். அம்மா வேறு வந்துட்டாங்களா, ஏன்னா அம்மா நான் கொஞ்சம் நேரம் பாதி மாவு நான் ஒரு இது பிசைஞ்சு சுட்டுட்டேன்னா அம்மா ஒரு இது சுட்டுருவாங்க. அதனால தான் சரி அம்மாவும் வந்திருக்காங்க, நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அத்தைக்கு சுத்தலாம் தெரியாதுங்க. 2 அத்தைக்கும் வந்து இந்த பலகாரம் எண்ணெய் ஐட்டம் எதுவுமே தெரியவே தெரியாது. அப்பளம் பொரிக்கிறது கூட நாங்கள் தான் பொரிப்போம், அத்தை போக மாட்டாங்க. பெரியத்தைக்கு சுத்தம் சொல்லவே வேணாம், அவங்க வந்து முறுக்குலாம் வராது அவங்களுக்கு. அதனால தான் அம்மா வந்திருக்காங்க, அவங்கள வச்சுக்கிட்டே பிசைஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கோம். ஏதோ ஓரளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இதில் வந்து இந்த முறுக்குக்கு வந்து நம்ம வந்து எள்ளுலாம் போடுவோம், கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ எதாக இருந்தாலும் போட்டு தான் செய்வோம். ஆனால் அத்தை அங்கேருந்து வந்து எள்ளுலாம் போடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிள்ளையாரும் வந்து எள்ளு பிள்ளையார் வைக்க மாட்டாங்களாம், 2 பிள்ளையார் தான் வைப்பாங்களாம். பொட்டுக்கல்லை அப்படியே அந்த காப்பரிசியில் வைப்பாங்களே அரிசி பிள்ளையார், அது அப்படி தான் வைப்பாங்களாம். வேறு ஏதாவது வந்து அந்த கடலை அந்த மாதிரி பிள்ளையார் கூட வைப்பாங்களாம். ஆனால் எள்ளு வைக்க மாட்டாங்களாம். ஒரு பக்கம் ஒரு பழக்கம். அதனால் வந்து எள்ளு நம்ம இன்றைக்கி போட போகிறது கிடையாது. இதில் வந்து வெண்ணெய் சேர்த்துப்பேன், ஆனால் வெண்ணெய் இந்த தடவை சேர்க்கலை, கொஞ்சம் தானே, அதனால நல்லா தான் இருக்கும். அதனால எதுவுமே சேர்க்காம இந்த எண்ணெய் அம்மா போன தடவை நான் சுட்டேன்னா அதுவுமே வந்து வெண்ணெய்லாம் ஊற்றலை. இது பத்தாது, இல்லை பேஷன் பத்தாது, இன்னும் இந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். சரி இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம உப்பு போட்டுப்போம். இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன், உப்பு போட்டு பத்திலினா போட்டுக்கலாம்ல. எண்ணெய் நம்ம முறுக்குக்கு வந்து எண்ணெய் காய்ச்சிரோம்ல, அந்த எண்ணெயுமே சூடாக இதில் ஊற்றி பிசைவாங்க, அதுவுமே நல்லா தான் இருக்கும். நம்ம என்ன பற்ற வைக்கல, ஏன்னா கொஞ்சம் லேட்டாகிடும், எண்ணெய் காஞ்சிட்டுனா என்ன பண்ணுறதுன்ட்டு. ஓமம் போட்டு பார்த்துப்போம், மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் போட்டுப்போம். பாருங்களேன், நீங்கள் சில பேர் நிறைய நல்லா முறுக்கு சுடுறவங்க இருப்பீங்க. நான் ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி தான் செய்வேன். ஆனால் முறுக்கு செவராது. இந்த முறுக்கு செவருதா என்னன்னு தெரியல. அதனால தான் இந்த தடவை உளுந்துமே நல்லா வறுத்து போட்டேன். கொஞ்சம் கலராகிற வரைக்கும் வறுப்போம்ல, அந்த மாதிரி வறுத்து போட்டேன். அது முறுக்கு செவருதா என்னன்னு தெரில. சரி இதை வந்து ஒன்றும் இல்லை, அப்படி கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படியே தெளித்து விட்டு கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம இடியாப்ப மாவெல்லாம் பிசைஞ்சிப்போம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சிப்போம்.
இன்னும் இந்த அளவுக்கு இருக்குமா? இதில் கொஞ்சம் அதிகமாக தான் கொட்டிட்டேன், அதில் இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு போடுறதுக்கு கரெக்டாக வரும். முறுக்கு பிசைறதுல என்ன அழுத்தமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கையும் வலிக்கும், முறுக்கு புழிஞ்சு எடுக்கவும் ஆமாம் போ அது கணக்கு போட்டு அழுப்பாயிடும். கொஞ்சம் புசு புசுன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு முறுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது நம்ம மாவு பிசைறதை பொறுத்து இருக்குது. இந்த அளவுக்கு இதை முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டுக்கு இதே மாதிரி பிசைஞ்சு சுட வேண்டியதான். நான் எப்போதும் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு அவசரம் மாவை பிசைவேன். இந்த தடவை மாவு பிசைஞ்சிட்டு அடுப்பை பற்ற வச்சாச்சு, எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு, மாவும் ரெடியாக இருக்குது. இது இந்த அளவுக்கு பிசைஞ்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வீணா போன வேஸ்டிலாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி அதுக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஈரத்துணி நல்லா புழிஞ்சிட்டு அப்படியே மாவை மூடி இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சு அழுத்தி வச்சிட்டா தான் மாவு காயாது. காஞ்சிதுன்னா நம்மளுக்கு அந்த ஓட்டை இருக்கு இல்லையா, முறுக்கு புழியும்ல, அந்த ஓட்டையில் வந்து திப்பி திப்பியாக வரும், வராது சரியாக. நம்ம மாவு அடைச்சிக்கும். நம்ம மாவு எடுக்க எடுக்க இந்த மாதிரி கொஞ்சமாக ஓரத்தில் மட்டும் இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி முடிக்கணும். ஒரு சீடையா கம்முனுக்கிறேங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் மாவு முறுக்கு கரெக்டாக வருதா என்னான்னு ஒரு இது பார்த்துப்போம், புசு புசுன்னு வருதான்னு. இன்னும் காஞ்சிருக்காதுமா, இப்போ தானே போட்டேன். காயில இனிமேல் இன்னும் காயணும், ஊற்றுறேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவு வந்து பிசைஞ்சு பார்ப்போம், சுட்டு பார்ப்போம். இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு புசு புசுன்னு வரணும். இது என்ன ரொம்ப மொத்தமாக? ஆமாம், சைஸை பாரு, ரொம்ப மொத்தமாக இருக்குது. அச்சு பெருசாக இருக்கோ? இந்த சைஸ் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக போடணுமா? போதும். இது வந்து கட்டையாக தானே இருக்குது ரொம்ப. இந்த பாருங்க, இது வந்து கரெக்டாக இருக்குமா? ரொம்ப பெருசாக நம்ம வச்சு கொடுக்குறது தானே, அதனால இந்த சைஸ் போதும் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் அகண்டு சொல்லணுமா? சரி, நம்மளுக்கு இந்த அச்சு செட் ஆகாது, இந்த அச்சு சின்ன அச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப இது பாருங்க கட்டையாக வருது, அதனால் இந்த அச்சு வேணாம். இப்போ வருது பாருங்க, அப்படியே வந்து உக்காந்த பாருங்க தராருன்னு போயிடுச்சு. நல்ல டாப்பு, ஒரு மாதிரி பூனை கிளாத்து மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கிழிஞ்சிருச்சு. போட்டுமா? எம்பி வந்துட்டு அது ஃபஸ்ட்டு அப்படி தான் வரும். இந்த சைஸ் தான் முறுக்கு. பார்த்து கொள்ளுங்கள். கடை முறுக்கு மாதிரி இருக்கா? இதை பாருங்க, இதுதான். நம்மளுக்கு 2 அச்சு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், மாற்றி 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 இது பண்ணுறதுக்கு. அது ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கூடாது. எப்படி இருக்கு பாருங்க, இந்த கலரில் தாங்க வரும். போக வேணால் சிவக்கலாம். இந்த முறுக்கு நல்லாயிருக்கு. சுடு. இதெல்லாம் வந்து நாங்கள் டெஸ்ட்டு பார்க்குறதாக இப்படி வந்திருக்கு. இந்த முறுக்குலாம் நல்லாயிருக்கு. சரி, ஃபஸ்ட்டு இந்த முறுக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா உப்பு இல்லாமல் சுட்டுட்டா சரி வராது. இது இப்படி பிடிச்சாதான் போய் ஒட்டாது. பொறப்பொறப்புலாம் உங்களுக்கே காதில் விழுகும். உப்பு தம்ம இல்லாத மாதிரி இருக்கு. கேக்குதா? சூப்பராக பொறப்பொறன்னு இருக்கு. உப்பு லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. அம்மா, நீ சாப்பிட்டு போகிறேன். நீங்கள் பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து தலைவருக்கு கொடுப்பேன். என்ன அழகான முறுக்கு உங்களுக்கு. நடுவுலலாம் காக்கா தூக்கிட்டு போயிட்டு பொறப்பொறன்னு இருக்குங்க. நல்ல பொறப்பொறப்பு இருக்கு. சூட்டில் அப்படி இருக்கோ? சூப்பராக இருக்கு.
அந்த ஓமம் போட்டால் தாங்க அந்த முறுக்கோட டேஸ்ட்டே செரிமானமும் கொடுக்கும். நல்லாயிருக்கு. அவ்வளோதான், வந்துருச்சு முறுக்கு சூப்பராக. இதுக்கப்புறம் மிஷின் நிற்காது, அப்படி கடன்னு போட்டு எடுத்துட வேண்டியதான். சூடு ஏறிடும். இங்கே வைக்கட்டுமா? இதா அங்கே நீங்கள் வந்து உட்காருவீங்களேன்னு பார்த்தேன். முறுக்கு செவக்குதுங்க. எப்போதும் கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும். இந்த தடவை கொஞ்சம் ரொம்ப செவக்கல. இது பாருங்க, இது போதும், இந்த அளவுக்கு போதும். சில பேர் சொன்னீங்க எங்களுக்கெல்லாம் முறுக்கு போட்டோடனே செவந்து வந்துடுது, நீங்கள் மட்டும் எப்படி வெள்ளையாக எடுக்கிறீங்கன்ட்டு. அது என்னமோ தெரியல, எனக்கு வெள்ளையாக தான் வருது. ஆனால் வெள்ளையாக தான் இருக்கணும்னு தான் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. நல்லா உளுந்த வறுத்துட்டேன். இந்த பாருங்க, இப்போ கரெக்டாக ரவுண்டாக வருது பாருங்க. இது வந்து எத்தனை 3 லிட்டர் ஊற்றிருக்கோமாங்க எண்ணெய். 3 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இன்னும் 1 லிட்டர் ஊற்றினா ஃபுல்லாக அதை எண்ணெயை ஊற்றிட்டா ஒரு 10 முறுக்கு போல் 10 முறுக்கு போல் போடலாம். 5 லிட்டர் ஊற்றணும். 5 லிட்டர் ஊற்றினா ஒரு 10-12 முறுக்கு போல் போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போதைக்கு 7 பெரிய வானல் வச்சிருக்கீங்களா? அது போதும். எண்ணெய் இல்லைப்பா, இருக்கிற எண்ணெயில் தான் இந்த எண்ணெயே அதிரசம் சுடலாமான்னு பார்க்குறேன். சுற்ற முடியுமா? எதுக்கா உட்காந்து சாப்பிடும்? ட்ரம்முலாம் மேலே கிடக்குங்க. இப்போதைக்கு இந்த வாளியில் தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அம்மாவை அனுப்பி விட்டுருக்கோம், போய் ஏறுமா பறந்த மேலே அப்படின்ட்டு. அத்தையும் அம்மாவும் போயிருக்காங்க. ஒரே தெரியா எதுமா இதில் அரிசி இருந்துச்சு, என்ன பண்ணீங்க? எதுல கொட்டி வச்சுக்காம இப்பதான் கொட்டணும் 25 கிலோ. அன்னக்கூடையில் அரிசி இருந்த ட்ரம்மை அன்னக்கூடையில் கொட்டி அரிசி எடுத்து வந்துருக்கு பாருங்க. சரி, ட்ரம் எடுத்து வந்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து 39 முறுக்கு இப்போதைக்கு வச்சுருக்கேன். இதெல்லாம் அழகாக ரவுண்டாக இருக்கிற முறுக்கை தாங்க வச்சுருக்கோம். இதை பாருங்க, எஸ்கு புஸ்கா வந்த ஒரு 4-5 முறுக்கு வந்து எங்கள் வாயில் இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஒன்று புல்கோண்டு முறுக்கு ஒன்று கிடக்கும் பாருங்க, இந்த முறுக்கு ஒன்று இருக்குது. இதெல்லாம் போட்டு இந்த மாவு இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. இதை முடிச்சிட்டேன்னா அடுத்தது அம்மாவோட முறுக்கு ஆரம்பமாகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி சுடுறதுக்கே சாயந்தரம் ஆகிடும். எப்படியா இருந்தாலும் எப்போதுமே நம்ம முறுக்கு வீடியோ பார்க்குறது தானே, முறுக்காக தானே சுட்டுக்கிட்டு இருப்போம். அதனால் இதில் என்ன வேறு காட்டுறதுக்கு, 2 இடம் சுட்டு முடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். அடுத்தது அதிரசத்தில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா.